அனைவருக்கும் வணக்கம். டான் டிவியின் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல உங்களை சந்தித்திருக்கிறோம். பல ஆளுமைகளை எமது நிகழ்ச்சியில இனம் கண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மாற்றம் இன்றைக்கு அவர்களை சாதனையாளர்களாகவோ அல்லது ஆளுமைகளாகவோ அல்லது தொழில் முனைவராகவோ இல்லை ஒரு தொழில் அதிபராகவோ மாற்றி இருக்கும். இதுதான் வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த கதைகள் பலவித அனுபவங்களை நமக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கும். அதன் மூலமா நமது வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் அல்லது அந்த கதை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கும் என நம்பிக்கையோட பலர் தங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கும் நிலையில இந்த நிகழ்ச்சியிலே பலருடைய கதைகளையும் கேட்டறிந்ததுண்டு. பலருடைய கதைகள் இந்த நிகழ்ச்சியும் பேசி இருக்கிறது. அந்த மாதிரி இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர் ஒரு அரசியல் பிரமுகர், அதே நேரத்தில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர், அதே மாதிரி சமூக செயற்பாட்டாளர், பல சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரும் கூட மிஸ்டர் சஃபான் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம், சலாம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க? ஒரு அரசியல்வாதி, அதே மாதிரி சமூக செயற்பாட்டாளர், பல சோசியல் சர்வீஸ் எல்லாம் நிறைய செஞ்சுட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். முதல்ல சமூக சேவை அப்படின்னு வரும்போது நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க பல செயற்திட்டங்களை செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு. முதல்ல உங்களுடைய இந்த பயணம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது? நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு. உண்மையிலே செல்ல போனால் என்னுடைய இந்த சமூக சேவையை ஆரம்பித்தது பாடசாலை காலத்திலிருந்து. நான் கிராண்ட் பாஸ் சென்ட் ஜோசப் கல்லூரியில் பழைய மாணவன். அந்த நேரத்தில் நான் தான் டிப்யூட்டி ப்ரிஃபெக்ட் என்ற பாடசாலையில். எங்களுடைய பாடசாலையில் இருக்கின்ற கஷ்டமான பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் எல்லாம் ப்ரிஃபெக்டையும் நாங்கள் அழைத்து நாங்கள் சென்னோம். எங்களுடைய பாடசாலை பிள்ளைகள் இருக்கின்றார்கள், புத்தகம் இல்லாத பிள்ளைகள் இருக்கின்றார்கள், பென்சில் பேனா அந்த மாதிரி இல்லாத பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாங்கள் ப்ரிஃபெக்ட் என்ற வகையிலே நாங்கள் ஒரு முன் உதாரணமாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான எங்களால் முடிந்த விடயங்களை நாங்கள் செய்வோம் என்று கூறி அப்படி ஆரம்பித்தது அந்த என்னுடைய சமூக சேவை. அதுபோல் ஓலெவலுக்கு பின்னால் எங்களுடைய IRS ஹெல்பிங் எஜுகேஷன் ஒரு நிறுவனத்தை நான் அமைத்து அதன் மூலியமாக பிள்ளைகளுக்கு ஸ்டார்டிங் நாங்கள் பங்குட்டோம். 35 பிள்ளைகளுக்கு தான் புக்ஸ், 5 புஸ்தகங்கள் அதை எடுத்து அதுபோல் 35 50 மாறிச்சு, 50 100 200 300 அப்படி நாங்கள் மாற்றிக்கொண்டு போனோம். சுமாராக அதோட IRS ஹெல்பிங் எஜுகேஷன் நிறுவனத்தை நாங்கள் அமைத்து அதில் பல்வேறு உதவி உற்சாசிகள் செய்தார்கள். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பிஸ்னஸ், அதோடு எங்களுடைய நண்பர்கள் அவங்களோட இணைந்து தான் இந்த சோசியல் சர்வீஸ் நாங்கள் செய்து கொண்டு போகிறோம். அண்மையிலே அடுத்த வருடம் 20வது எங்களுடைய அந்த நிறுவனத்துக்கு 20வது வருடம் பூர்த்தியாக இருக்கின்றது. அதோடு அந்த நிறுவனத்தை நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் சஃபான்ஸ் ஹெல்பிங் ஹேண்ட் அந்த நிறுவனத்தை நாங்கள் மாற்றிக்கொண்டோம். மாற்றி போன வருடம் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளோட 100 மதிப்பெண் எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு கௌரவ விழா ஒன்று செய்தோம் அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடமும் நாங்கள் அந்த கௌரவ விழா ஓலெவல் பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு இப்பொழுதே நாங்கள் அதுக்குரியான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படித்தான் என்னுடைய சமூக சேவை முன்னுக்கு வந்தது. இந்த மாதிரி உதவி செய்கிறதுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு உதவிகள்லாம் வருது? உண்மையிலே எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள், என்னுடைய நண்பர்கள், அதோட முக்கியமாக எங்களுடைய நண்பர்களாகத்தான் மிச்சம் நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அதோடு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற டாக்டர்ஸ் மாக்கள், அதோட லாயர்ஸ் மாக்கள், அதோட உலமாக்கள், மிகவும் அதோட ஹாமதுர் மாக்கள், இதெல்லாம் என்னுடைய அந்த சஃபான்ஸ் ஹெல்பிங் ஹேண்டில் இருக்கின்ற டைரக்டர் போர்டில் இருக்கின்றார்கள். இனி பல்வேறு விடயங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கும். எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற எங்கள் நண்பர்கள், வியாபார நண்பர்கள் அவங்களோடு இணைந்து தான் இந்த வேலையை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சரி, இது ஒரு பொதுநல நோக்கில் பண்ணுறீங்களா இல்லைன்னா அரசியல் நோக்கமா? இல்லை, நான் அரசியலுக்கு வரும்போதே நான் செய்து கொண்டிருந்தேன். அப்போ நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு, நான் மந்திரியாவின செய்த பிறகு இதை நிப்பாட்டலை. நான் அப்படியே தொடர்ந்து கொண்டு வந்தேன்.
மற்றவங்க மாதிரி இல்லை. சில மக்கள் மந்திரி ஆவினசருக்கு அவங்க செய்கின்ற வேலையை அப்படி நிறுத்தி போடுவார்கள். நான் அப்படி இல்லை. எனக்கு ஒன்றும் மக்களுக்கு உதவி செய்யணும், பிள்ளைகளுடைய படிப்புக்கு முன்னுக்கு வர்றதுக்கு உதவி செய்யணும். அதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கின்றது. நான் நகரசபைக்கு சென்றும் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு நிகழ்வு தான். நான் ஒரு சப்பாத்தை 2 வருடத்துக்கு நான் பாவிப்பேன். அப்போ எனக்கு ஒரு மந்திராவின சிறுக்கு நான் கொழும்பு மாநகர சபைக்கு போன சிறுக்கு என்னுடைய முதலாவது கோரிக்கை தான், கொழும்பில் இருக்கின்ற வாழ்கின்ற மக்களுடைய பிள்ளைகளுக்கு, கஷ்டமான பிள்ளைகளுக்கு ஒரு சப்பாத் வவுச்சரோடு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஒரு யோசனையை வந்தேன். அந்த யோசனையை முழு நகரசபாய மெம்பர்ஸ்மாக்கள் அனுமதித்து கௌரவ மேயர் ரோசி சேனாய்க்குடைய தலைமைத்துவத்தில் அது நடந்து கொண்டு இருந்தது. சுமாராக 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ண வவுச்சர் 3500 மட்டும் நாங்கள் கொடுத்தோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அடுத்த எலெக்ஷனில் நான் வெற்றி வந்தாலும் இதை விட பல்வேறு விடயங்கள் செய்ய இருக்கின்றேன். அதோட சம்டைம் நாங்கள் அதிலிருந்து தோத்தாலும் நாங்கள் செய்த விடயம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற நகரசபை தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றாலும் தோத்தாலும் இது மக்களுக்கு சேர்ந்து கொண்டு தான் இருக்கு. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி கொழும்புல இதெல்லாம் இந்த வவுச்சர் கொடுக்குற சிஸ்டம் அப்படின்ற விஷயம் எந்த ஸ்கூலெல்லாம் பேஸ் பண்ணி போகுது? இது ஸ்கூல்களுக்கு இல்லை. இது கொழும்புல இருக்கின்ற கொழும்பு 1-15 மட்டும் இருக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா மெம்பர்ஸ் மக்கள் இருக்கிறாங்க. அந்த மெம்பர்ஸ் மக்களுக்கு கொடுக்குற 500 பேருக்கு கொடுக்குற வவுச்சர் அது அப்படியே அந்த பாடசாலையில் இருக்கின்ற மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இதுதான். இப்போ நீங்கள் இருக்கிற பிரதேசம் குறிப்பாக இந்த இடத்துல நிறைய வறிய மக்கள் இருக்காங்க, அதான் ஏழை மக்கள் இருக்காங்க. ஆமாம். ஆனால் அதில் இந்த பாடசாலை மாணவர்கள் அப்படின்னும்போது கல்வியில் அவங்களோட ஆதிக்கம் குறைஞ்ச அளவில் காணப்படுறது. நீங்கள் அதில் ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறீங்க, சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கிறீங்க. ஸோ இதனுடைய காரணம், இதுக்கு ஏதாச்சும் மாற்று வழிகள் செய்யணும், இளைஞர்கள் அதிகமாக கல்வியிட பக்கம் அழைக்கணும். அதே மாதிரி குறிப்பாக ஏதாவது குற்றச்செயல்கள் இருந்தால் கூட டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற மாதிரி ஆயிடும். அந்த பெயர்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முன்னேற்பாடு? இல்லை, உண்மையிலே நாங்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்களுடைய பிரதேசத்தில் கிராண்ட் பாஸில் 5 பாடசாலை இருக்கின்றது. 5 பாடசாலையும் என்னால் முடிந்தாலும் நான் உதவி செய்திருக்கின்றேன். சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு உதவி செய்திருக்கின்றேன், அல்நசார் பாடசாலை உதவி செய்திருக்கின்றேன், விஜயபா வித்யாலயக்கு உதவி செய்திருக்கின்றேன், ஜெயந்தி வித்யாலயக்கு உதவி செய்திருக்கின்றேன். என்னால் இயலுமான அளவு நகரசபையில் மூலியமாக செய்கின்ற வேறு அவ்வளவு நான் செய்திருக்கின்றேன். அதோடு எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி இன்றைக்கு முக்கியமான விடயம். ஏனென்றால் மக்கள் அன்றாடு வாழ்கின்ற மக்கள், அன்றாடு உழைச்சி சம்பாதித்து சாப்பிட்ற மக்கள். இனி ஒரு வீட்டில் 5-3-4 பேர் பிள்ளைகள் இருந்தால் அவருடைய அந்த கிடைக்கின்ற பணம் போதா? ஒரு நாளைக்கு 2000 வாழ்க்கை செலவு அதிகமாக இருக்கின்றது. அப்போ ஒரு பிள்ளைக்கு நாங்கள் அதை 5 பிள்ளை படிக்க வைக்க போனாலும் ஒரு கணக்கு கொண்டு போகும். இனி மக்களும் பாவம். இனி அந்தாடு இந்த தொழில் செய்து மக்கள், உதாரணத்துக்கு கிராண்ட் பாஸ் பகுதி எடுத்துக்கொண்டால் சில மக்கள்கள் புட்டு, இடியாப்பம், ஆப்ப அதோட ஷார்ட்டிஸோட விற்று கடைகளுக்கு போட்டுத்தான் அந்த பணத்தை கொண்டு தான் மக்கள் வாழ்கின்றார்கள். இனி நாங்கள் நம்புகின்றோம், எங்கள் அரசியல் ரீதியாக நாங்கள் பார்க்கின்றோம், இன்னமும் எங்களுடைய இளைஞர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணும். அதோட பாடசாலையின் மூலியமாக வருகின்ற பிரச்சனைகளுக்கும் எங்களுடைய மக்கள் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இனி அரசியல் ரீதியாகவும் ஒரு கவர்மெண்ட் ஒன்று நிறுத்தி கொள்ளணும். இது ஏழுமான அளவு மக்களுக்கு நான் பாரத்தை கொடுக்காம எங்களோட அரசாங்கமே இது முன்னுக்கு இது இந்த பாரம் எடுத்துக்கொண்டு செய்கின்ற ஒரு நிலைமை ஒன்று உருவாகணும். இப்போ சென்ற ஜனாதிபதி அவர்கள் அரசியல் பேசல, ஜே.ஆர். ஜெயவர்தன, ரணசிங்க பிரேமதாச போன்றவர்கள் தான் இந்த பாடசாலை வட்டாரத்தில், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பால் பேக்கெட் ஒன்றுகள் கிடைச்சிச்சு, பனிஸ் ஒன்று கிடைச்சிச்சு, புத்தகம் கிடைச்சிச்சு, அதோட யூனிஃபார்ம்ஸ், இதெல்லாம் இந்த ஜே.ஆர். ஜெயவர்தன, எங்களோட ரணசிங்க பிரேமதாச போன்ற தலைவர்களுடைய ஏற்பாடு தான். அப்போ நாங்கள் பார்க்குறோம், இன்னமும் இந்த அரசியல்வாதிகள் இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு ஏழை மக்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்.
ஏன்னா கஷ்டமான சுச்சுவேஷனை தான் நாங்கள் வாழ்கின்றோம். இனி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் எதிர்வரக்கூடிய இதுவெல்லாம் இந்த நாட்டில் என்னது ஒரு சேஞ்ச் மாற்றம் ஒன்று வரும் அப்படின்னு. ஆனா இப்ப உங்களுடைய ஒரு நகரசபை உறுப்பினராக நீங்க இருக்கும்போது, முன்னால் இருக்கும்போது உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சில அதிகாரங்கள் இருக்கும். சில செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய உங்களோட பிரதேசத்துக்குள்ள வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன சந்தர்ப்பங்கள்ல என்ன முயற்சிகளை செஞ்சீங்க? இல்லை, நான் வந்து எங்களுடைய பிரதேசத்தில் சமகிபுர ஃப்ளட்ஸ் ஸ்கீம் ஒன்று இருக்குது. அதில் ஒரு லேண்ட் ஒன்று இருக்கின்றது. அந்த லேண்டை நான் மிச்சம் கஷ்டப்பட்டு அந்த லேண்டை நிவாச அந்த NHDயால் அது நகரசபாவைக்கு எடுத்து அதில் ஒரு 4 தட்டு கட்டடம் ஒன்று நிறுவத்துக்கு ஃபுல்லாக பாடுபட்டேன். அப்போ அந்த கட்டடத்தில் வந்து ஒரு ஜிம் ஒன்று வருது, நர்சரி ஒன்று வருது, அதோட தைய சம்பந்தப்பட்டது, அதோட ஒரு ஆயுர்வேதிக் அண்ட் இங்கிலீஷ் மெடிக்கல் இதொன்று வரத்துக்கு நான் அது ப்ரொபோசல் ஒன்று போட்டேன். அப்போ அந்த ப்ரொபோசல் ஒன்று போட்டு எல்லாம் தான் டிசோல் ஆகிட்டு நகரசபா. இப்போ என்னுடைய கனவு அது எங்களுடைய பிரதேசத்துக்கு அது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருட நகரசபை தேர்தலில் அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வெற்றி பெற்றால் கட்டாயம் அது வேலையாக நான் அந்த கட்டத்துக்காக முழு முயற்சியும் எடுப்பேன். ஆனால் அதில் மிச்சம் பெரிய ஒரு ப்ரோசனம் கிடைக்கும். அது ஏன்னா எங்களுடைய பாடசாலை நர்சரி, இன்றைக்கு நர்சரியுடைய ஒரு புள்ளையை சேர்க்குறேன்னு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பணம் செலவழிக்க வேண்டும். அப்போ நாங்கள் அந்த நர்சரியை போட்டு இங்கிலீஷ் மீடியம் நர்சரி ஒன்று உருவாக்குறதுக்கு பாடுபடும். அதோட நான் ஒரு யோசனையோடு கொண்டாந்து நகரசபா மந்திரியாக இருக்க போன்ற ஸ்மார்ட் நர்சரி ஒன்று உருவாக்குறதுக்கு, அதனுடைய எல்லாம் அதிகாரம் இருக்கின்ற எல்லாம் பெரிய அவங்களும் வந்து இதை பேச்சுவார்த்தை நடத்தும். ஸ்மார்ட் ஒரு நர்சரி ஒன்று எப்படி உருவாக்குற கொழும்புல. அப்போ நான் சொன்னேன், ஒரு வார்டுக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் நர்சரி ஒன்று செய்யுங்க. இப்போ அதையும் நாங்கள் பேச்சுவார்த்தையோடு நடந்து கொண்டே போகல இது டிசோல் ஆகிடுச்சு. என்னால் ஏழுமான விடயங்களை நான் மக்களுக்காக வேண்டி செஞ்சிருக்கின்றேன். என்னுடைய கிராண்ட் பாஸ் பிரதேசத்து மக்கள், எனக்கு வாக்களித்த மக்களுக்கு ஒருபோதும் நான் அநியாயம் செய்தேன். எவ்வளவு காலமா நகரசபையில்? 5 வருடமாகத்தான் நாங்கள் 5 வருஷமா. இந்த 5 வருஷத்துக்கும் மக்களுக்கு நிலையா நீங்க செஞ்ச சேவை ஏதாச்சும் இருக்கா? இல்லை, இந்த மக்களுக்கு நாங்கள் வந்து மெஷின் கொடுத்திருக்கின்றோம். நகரசபை கிடைக்கின்ற ஒரு மந்திரி கிடைக்கிற மெஷினை கொடுத்திருக்கின்றோம், புத்தகங்கள் கொடுத்திருக்கின்றோம், அதோட சப்பாத் வவுச்சர்ஸ்கள். நகரசபை மூலியமாக செய்ய வேண்டிய வேலை இதுவரை தான். அதோட லைட், அதோட தோட்டத்துவல்ல வேலை, மற்ற டெனேஜ் சிஸ்டம் இதுவரை தான் நகரசபை மூலியமாக செய்யலாம். அதை விட பெரிய அளவு நாங்கள் செய்யணும்னா மேல் மாகாண சபைக்கு போவோம். அப்படி இல்லாட்டி பார்லிமெண்ட்டுக்கு போகணும். பார்லிமெண்ட்டுக்கு போனால் தான் இந்த எஜுகேஷன் லெவலில் செய்யணும். அதோட பலசபா மேல் மாகாண சபைக்கு போனால் அந்த கல்விக்கு தேவையான இதுவில் அது செய்யலாம். நகரசபையில் பணி இருக்கின்ற வேலை வெட்டியை தான் எங்களுக்கு செய்யணும். காப்பட் போடலாம், ஒரு தோட்டத்தில் வேலையை செய்யலாம், லைட் ஒன்றை செஞ்சு போடலாம். இதுவரை தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் கல்விக்கு வேலை செய்யணும் நாங்கள் ஒன்று மேல் மாகாண சபைக்கு போகணும், அப்போ இல்லாட்டி பார்லிமெண்ட்டுக்கு போவோம். நிச்சயமா நம்ம நிறைய விஷயங்கள் பேச இருக்கு. அதே மாதிரி அரசியல் சார்ந்தும் பல கேள்விகள் இருக்குது. நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த வீதி விளக்குகள், அதாவது லைட்ஸ் போடுறது, அதே மாதிரி இந்த வீதியில் வந்து முனிசிபலால் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சம்மந்தமான கேள்விகளும் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய லைஃப் அடுத்த கட்டத்தில் நோக்கி என்னத்தை நோக்கியெல்லாம் போயிட்டு இருக்கு, உங்களுடைய அரசியல் பார்வை எவ்வாறு இருக்கின்ற போன்ற கேள்விகளை தொடர்ச்சியாக இடைவேளைக்கு பிறகு பேசலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல இணைஞ்சிருக்கோம். எங்கள் கூட முன்னாள் மாணவர்கள் சபை உறுப்பினர் சஃபான் அவங்க இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. தொடர்ச்சியாக இணைந்திருக்கோம். காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல எங்கள் கூட முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் சஃபான் அவங்க இணைஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயம் அவர் சமூக சேவை தொடர்பான விஷயங்களும் அரசியல் சார்ந்து சில கேள்விகளையும் தொட்டு சென்றிருந்தோம். தொடர்ச்சியாக இப்போ வந்து அரசியல் அப்படின்னு வரும்போது இந்த முறை அரசியலில் பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அதில் நீங்கள் வந்து இந்த அரசியல்வாதிகளோடு இருக்கிறதும், குறிப்பாக நீங்கள் ஒரு முக்கிய அரசியல்வாதி அப்படின்றதால் கொழும்பு பிரதேசத்துக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம் மக்களால் உருவாக்கப்பட்டதா அல்லது அரசியல்வாதிகளால் இது உருவாக்கப்பட்டதா அப்படின்றது?
இல்ல இந்த மாற்றம் உருவானது மக்களால். மக்களால். மக்களுக்கு ஒரு தேவைன்னு இருந்தது. அந்த கேள்விதான் நான் கேட்டேன், மக்களுக்கு ஏன் அந்த தேவை உருவானது? மக்கள் வந்து பார்க்குறாங்க எல்லாம் அரசியல்வாதியும் கல்லர்கள் தான் நினைக்கிறதுக்கு உருவாக்கியிருக்கீங்க. ஆனா மக்கள் விளங்கி கொள்ளணும், எல்லாம் அரசியல்வாதிகள் கல்லர்கள் அல்ல. சரி, எல்லாம் அல்ல, இருந்ததுல நிறைய பேர் அப்படின்ற மாதிரி தானே. இப்ப மக்களுக்கு மறந்தது இந்த நாடு எங்க இருந்தது. போலின்ல இருந்தோம், பெட்ரோலுக்கு, டீசலுக்கு, மண்ணெண்ணெய்க்கு, கேஸுக்கு, பாமாக்கு, எல்லாத்துக்கும் நாங்கள் மக்கள் போலில் இருந்தோம். அப்போ யாரும் இந்த நாட்டை பாரம் எடுக்கலை. அனுரையும் பாரம் எடுக்கல, சஜித்தும் பாரம் எடுக்கல. அப்போ ரணில் விக்ரமசிங்க வந்தார், வந்து நாட்டுக்காவில பாரம் எடுத்து எல்லா விடயங்களும் செய்து கொண்டு 2 வருஷத்துல நாடை கொஞ்சம் முன்னுக்கு கொண்டாரு. இனி கொண்ட டைம்ல மக்கள் மேல சுமத்தோட வரி அதிகம் இல்ல இல்ல இந்த நாட் இப்படித்தான் வரி இல்லாம ஒரு நாட்டை முன்னே கொண்டு போவேல. அப்போ அவர் சொன்ன இது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கஷ்டப்பட வரும், அதுக்கப்புறம் நாங்க அவரால் ஏதுமானது. சொல்ற ஒரு விஷயத்தோட சின்னதான் இது சர்ச்சோன்றதான் சொல்லுறேன். இது கொஞ்ச நாளே கஷ்டப்படும், இன்னும் கொஞ்ச நாள் அதுவே பழகிரும் அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படி ஒன்றும் இருக்காது. ஏன்னா இப்ப பாருங்க இன்றைக்கு நிலைமை என்ன. இன்றைக்கு மக்கள் மாற்றம் ஒன்று உருவாக்கினாங்க. மாற்றத்தை உருவாக்கி என்ன செஞ்சாங்க? இன்றைக்கு போலி, தேங்காய் போலி, அரசி போலி, எல்லாமே வந்து நான் செல்ல வாரேன்டா. மக்கள் தீர்மானம் செய்தார்கள் அனுரைக்கு வாக்களிப்போம். அப்ப அந்த பெட்ரோல் 150 வரிய எங்க போகுது? காஞ்சனைக்கு இன்னும் போயிட்டு கொண்டிருக்குது. காஞ்சன மந்திரிக்கு இன்னும் அந்த வரி போயிட்டு கொண்டிருக்குது. பொய்யேனா? அது பொய்யேனா? அது பொய். அப்படி சேரும் ரணில் விக்ரமசிங்க எலெக்ஷனுக்கு போகிற டைம் எல்லாத்தையும் விலை குறைக்கிச்சு. அது செய்யலை. ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் பொய் செல்லாத தலைவர், எங்களுக்கு தெரியும். பொய் செல்ல மாட்டார், தூர சிந்தனைக்கிற தலைவர் அவர். இன்னைக்கு நாளைக்கு செய்ய மாட்டார். அந்த வேலை ஒன்று செஞ்சால் அது வந்து இன்னொரு 5 வருஷத்துக்கு பொறுத்து அதில் இது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டெப் பாடசாலை பிள்ளைகளுக்கு டெப் வழங்கணும்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கம் அகில விராஜ் காரியவசமும் சல்லி ஒதுக்கினாங்க எஜுகேஷன் மினிஸ்ட்ரியால். அப்போ எங்களோட இருந்த பிரசிடென்ட் மைத்ரிபால சிறிசேனா அந்த சல்லியை கொடுக்கல. அப்போ கோவிட் வந்துச்சு. கோவிட் டைம் என்ன ஆச்சு? மக்களுடைய நகையையும் காசையும் வட்டிக்கு எடுத்து பிள்ளைக்கு மொபைல் ஃபோன் வாங்கி கொடுத்தார்கள். அந்த டைம் டெப்பை கொடுத்திருந்தா மக்களுக்கு பிள்ளைகளுக்கு எவ்வளோ உதவியாக இருந்திருக்கும். ரணில் விக்ரமசிங்கோட சிந்தனையை பாருங்கள். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இனி பாப்போம், நாங்களும் சும்மா இருக்கிற மக்களுடைய அது ஆசை அனுரைக்கு வாக்களித்தார்கள். பாப்போம் என்ன நடக்குது இந்த நாட்டில். அல்ல, இது மக்களுடைய ஒரு கருத்தை. நானும் அரசியலுக்கு வெளியில இருந்து பேசும்போது ஒரு சாதாரண குடிமகன் நான் பேசுனேன் அப்படின்னா, மக்கள் கொடுத்த ஆணையை அரசு செய்யறதுக்கு இதுக்கு முன்னிருந்த அரசியல்வாதிகள் விடுகிறார்கள் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து இவங்கள இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு அரசாங்கத்தையும் சரி, இனி இன்னொரு அரசாங்கம் வந்தாலும் சரி, அவர்கள் கையை மீறி போகும்போது அந்த சிஸ்டத்தை உடைக்கிறது அப்படின்றது கஷ்டம் அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியிலும் பரவலான ஒரு பேச்சா இருக்கு. இதை பத்தின உங்களோட கருத்து? இல்லை, உண்மையிலே எங்கள் நாட்டுக்கு நேஷனல் பாலிசியோன்னு தேவை. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நேஷனல் பாலிசி ஒன்று இருக்கணும். இதுக்கு அங்கே யாராவது மாற்றி. இப்போ உதாரணம் எடுத்துக்கொள்ளும், நாங்கள் ஒரு பில்டிங் ஒன்று கட்டுறோம். இந்த பில்டிங் இதுதான் வருது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இதை செய்யணும். உதாரணத்துக்கு ஜப்பான் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அந்த மேலால் போகிற அந்த மெட்ரோன்னு எங்களுக்கு தந்தாங்க. அப்போ என்ன நடந்து? கோட்டாபய ராஜபக்ச அதை நிறுத்தினார். ரணில் விக்ரமசிங்க மறுவா வந்து ஜப்பானோட பேசி அந்த இதை மறுவா எடுத்தார். அது வந்து நேஷனல் பாலிசி ஒன்று இருக்கணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் ப்ரொஜெக்ட் நாட்டுக்கு நலவு நடக்க போகிற ப்ரொஜெக்டை வந்து யாரும் நிறுத்தக்கூடாது. அது நேஷனல் பாலிசி ஒன்று வரணும். இப்போ நாங்களும் அந்த இளைஞர் வகையிலே எங்களுக்கு ஒன்றும் இந்த அரசியலை மாற்றணும். எங்களுக்கு ஒன்றும் அதுதான், எங்களுக்கு ஒன்றும் இந்த அரசியல் சிஸ்டத்தை மாற்றணும். மக்களை தேடி சேவை செய்ய போகணும். நாங்கள் மக்கள் தலைவர்கள் இல்லை. நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கின்ற தலைவர் தேவையில்லை. மக்கள் சேவகராகத்தான் நாங்கள் இருக்கோம். மக்கள் தலைவர் தேவையில்லை. மந்திரி பதவி 5 வருடம் தான். அதுக்கு பிறகு நாங்கள் சும்மா சஃபான் தான். எங்களுக்கு மக்கள் மந்திரி தும்மான்னு செல்ல தேவையில்லை. எங்களுக்கு சஃபான் பிரதர் இல்லாட்டி சஃபான் சென்றாலும் எங்களுக்கு போதும். நாங்கள் மக்களோட தேவைக்கு தான் நாங்கள் வரோம். இப்போ உதாரணத்துக்கு எங்களை கிராண்ட் பாஸ் பக்கத்தை எடுத்துக்கொண்டால் 7,000 சொச்சம் வாக்குகள் இருக்கின்றது. அந்த 7,000 சொச்சம் வாக்குகளையும் 7,000 சொச்சம் பேருக்கும் போகல நகரசபாவைக்கு. அப்போ அவங்கள பிரதிநிதித்துவப்படுத்தி தான் மக்கள் எங்களை அனுப்புறாங்க. அப்போ எங்களோட தேவை ஒன்றிக்குது, மக்களோட தேவையை செய்யறதுக்கு. அது செய்யாததுதான் இங்க ஒரு மாற்றமா இல்லை, அதுதான் நாங்கள் செல்றோம்.
மக்களோட எங்கள் இப்போ கிராண்ட் பாஸ் பகுதி எடுத்துக்கொண்டால் எங்களால் எழுமான வேலை நாங்கள் நகரசபை மூலியமாக செய்திருக்கின்றோம். சில ஆட்கள் இருக்கின்றார்கள், அவங்கள்ட்ட நீங்கள் போயிட்டு கேட்டால் சொல்லுவாங்க, இவர் ஒன்று செய்யலை, அது செய்யலை, இது செய்யலை. அது போராமைக்கும் தெரிந்தானே, அரசியல் அப்படித்தான் அது. இனி நாங்கள் பல்வேறு வேலை செய்திருக்கின்றோம் எங்களுடைய பிரதேசத்துக்கு. நீங்கள் அங்கே சென்று பார்த்தால் விளங்கும். இல்லை, இதில் நிறைய அரசியல்வாதிகள் எல்லாருமே பெரும்பாலும் சொல்கிற ஒரு விஷயம், நாங்கள் இந்த வேலை செய்திருக்கிறோம், இதை செஞ்சிருக்கிறோம் அப்படின்றது. மக்கள் எதிர்பார்க்கறது அவர்கள் வேலை செய்யணும், அதாவது அவங்களுக்கு சேவையை எதிர்பார்க்குறாங்களா இல்லை உரிமையை எதிர்பார்க்குறாங்க? இல்லை, மக்கள் மிச்சம் சேவையை தான் எதிர்பார்க்கின்றார்கள். இல்லை, அப்படி ஒரு பிம்பத்தை நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இப்போ கொழும்புல இதை அடைச்சிடுச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதால் ஒரு அரசியல்வாதி மக்களுக்கு செய்கிற சேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை அடைக்காத மாதிரி தொடர்ச்சியாக என்ன மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்றது அவங்களோட உரிமையாக மாறும்போது இங்கே சேவை தேவையா இல்லை உரிமை தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இப்படிதான். இப்போ உதாரணம் செல்லுமே, ட்ரைனேஜ் லைன் உண்டு. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு வீட்டில் ட்ரைனேஜ் லைன் உண்டு பிளாக் ஆகினாலும் அது எங்களுக்கு தான் செல்லுவாங்க. இப்போ நாங்கள் தான் அந்த இடத்துக்கு கால் பண்ணி அதை போய் எடுப்போம். இதுதான் சிஸ்டம். சில வீட்டிலேக்கு ஃபிட், அது சும்மா பாக்ஸ் ஒன்று மாதிரி அதில் நிறைச்சி எடுக்கணும். அப்போ அதையும் எங்களுக்கு தான் கால் பண்ணி செல்லுவார்கள். அப்போ நாங்கள் அந்த நகரசபையோட தொடர்பாக இருக்கிற சுட்டி தான் எங்களுக்கு கால் பண்ணி செல்கிறார்கள். அது அவங்க ஓட் பண்ணி எங்களை அனுப்புறதுக்கு அவங்களோட வேலையை செய்து தான் எங்களை அனுப்புகிறாங்க. இப்போ அதெல்லாம் சரியான முறைப்படி நடக்குது அப்படின்னு இல்லை, இப்படிதான். அது சிஸ்டம் ஒன்று சேஞ்ச் ஆகணும். ஏன்னா எங்களோட நகரசபையில் இருக்கின்றது 2A 2B அந்த மாதிரி ஒரு யூனிட் இருக்குது. இந்த யூனிட் எங்களுக்கு சொந்தமான 2Aல நகரசபைக்கு தேவையான யூனிட்கள் போதாத குறைகள் இருக்கின்றது. இப்போ அதை இன்ஜினியர்ஸ் மகள் பார்த்து செய்ய வேண்டிய வேலை. இப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் இப்போ மந்திரி மில்லி டிசால்வ் பண்ணி 2 வருடமாக இருந்தது. இப்போ நாங்கள் கால் பண்ணி எங்களுடைய அந்த அன்புக்கு கால் பண்ண சொல்லி வேலை செஞ்சுட்டு போவாங்க. இதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கின்றது. எங்களுக்கு பெரிய அளவில் எங்களுக்கு இப்போ அந்த மந்திரி பிரதிபாதனை இல்லை. அது எங்களுக்கு இன்னும் இப்போ கிடைக்காது. இப்போ நாங்கள் மந்திரி இல்லை, இப்போ இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இந்த கால் பண்ணிங்கன்னா இன்ஜினியர் மகளை கால் பண்ணி செல்வம் இந்த இடத்துல இப்படி ஒன்றிக்கு இது பிரச்சனை ஒன்றிக்கு பார்த்து செஞ்சிடுவோம். லைட் வேலை செய்ய லைட்டை பாருங்கள், கொஞ்சம் ஊத்தையை பாருங்கள். மற்ற ஊத்தையை செய்யல போல ஒரு விடியம் ஒன்று தான். இந்த ஊத்தையை எந்த நாளும் வராங்க லோரி. அப்போ மக்கள் விலையும் கூட எந்த நாளும் லோரி வருது. அப்போ நாங்கள் அந்த லோரியில் தான் ஊத்தையை போடணும். சில மக்கள் அந்த ஊத்தையை ரோட்டில் போட்டுட்டு குப்பையை ரோட்டில் போட்டுட்டு போகிறாங்க, இல்லாட்டி அந்த இடத்துல வச்சுட்டு போகிறாங்க. இதனால தான் கொழும்புல இருக்கின்ற அந்த பசுந்து இல்லாமல் போகின்றது. மக்கள் சிந்திக்கணும். இப்போ மக்கள் செல்றாங்க அரசியல்வாதிகள் மாறணும். நான்டா செல்றேன், அரசியல்வாதி மாறும் போது மக்கள் மாறணும். மக்கள் மாறணும் சரி, ஒட்டவா நாடு மாறு. சரி, அதோட இந்த இங்கே இருக்கிற பார்க்கிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முனிசிபலுக்கு வருதா இல்லைன்னா அதுக்கு மேலே ஏதாச்சும்? இல்லை, முனிசிபல் கவுன்சிலில் டெண்டர் போடுவாங்க, பார்க்கிங் டெண்டர். அந்த பார்க்கிங் டெண்டரில் யாராக இருந்தாலும் பார்க்கிங் டெண்டர் போடலாம். உங்களுக்கு போடலாம், எனக்கு போடலாம், யாராக இருந்தாலும் போடலாம். அந்த டெண்டரில் யார் ஹையஸ்ட் டெண்டர் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஒட்டுவா அந்த பார்க்கிங் போகும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அடுத்த கேள்வி தான் இருக்குது. என்னென்னா, இந்த பார்க்கிங் சிஸ்டத்தை கண்காணிக்கிறது முனிசிபல் சரியாக செய்யுதா? அதில் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கின்றது. இப்படிதான் எல்லா இடத்துலையும். இல்லை, நான் எதுக்காக இந்த கேள்வி, இப்போ ஒரு வீதியில் நம்ம ஒரு பைஸ்கிளை கொண்டு போய் விடுறோம், இல்லை காரை கொண்டு போய் விடுறோம்னா அதுக்கான குறிப்பிட்ட ஒரு தொகை இருக்குது, குறிப்பிட்ட நேரத்தில். அது கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபாயில 50 ரூபாயில, காருன்னா 100 ரூபாய்னு வச்சுக்கோங்க. என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அந்த கட்டணத்துக்கு மேலதிகமான கட்டணம் வரவிடப்படும். குறிப்பாக கோல்ஃபீஸாக இருக்கலாம். அதே மாதிரி சில எனக்கு தெரிஞ்சு நான் அனுபவ ரீதியில் சொல்லணும்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி இந்த பொருளை போலீஸுக்கு முன்னால் இருக்குது, இந்த இடங்களில் தான் குறிப்பிட்ட டைமுக்கு அந்த சரியான தொகை அறவிடப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். அதை தவிர மிச்ச பெரும்பாலான இடங்களில் நம்ம கொண்டு போய் விடும்போதே அதுக்கு மேலதிகமாக கேட்பாங்க. இப்போ
கால்வேஸ்ல எல்லாம் வந்து பெரும்பான்மை நடக்கிறது. நாங்களே யாருன்னு சொல்லாம ஒரு சாதாரண ஒருத்தராக போயிட்டு அதில் விடும்போது 100 ரூபா அன்லிமிட். சில நேரம் அது கொடுக்கல, பில் கொடுங்க அப்படின்னா தகாத வார்த்தையில பேசுறது, சண்டை போடுறது, அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கு. எனக்கே நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஏன்னா வேணுமெண்டே அது என்ன பில் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை தரமாட்டோம், நீங்க கூட்டிட்டு போங்க 100 ரூபா தானே பிரச்சனை இல்லை அன்லிமிட் அப்படி. ஒரு வாட்டி நான் வேணும்னு என்ன செஞ்சேன்னா ஒரு 3 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு காசும் கொடுத்துட்டு அந்த பீச்சில் உட்காந்துட்டு பொடியில் எடுத்துட்டு ஒரு 7 மணிக்கு வந்து கேட்கும். அவன் என்னோட சண்டை பிடிக்க காசு கொடு. நான் சொன்னா கொடுத்தேன், நீ இந்த அதுவும் பில் கொடுக்கல, வெறும் பைக்கில் இந்த இது சோக்கால மார்க் பண்ணி நீ மார்க் பண்ணியிருக்க காசு வாங்கணும், இல்லை இது வாங்கலைன்றதுக்கு பேசிட்டு என்ன நிறைய நடந்துச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நடக்குது. இது வந்து சைக்காலஜிக்கலி மன தாக்கத்தை ஏற்படுத்தும், தவறான வார்த்தைகள் பேசுறது. அதே மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய இது கொண்டு போகும்போது இதில் அரசாங்கமோ இல்லைன்னு சொன்னால் இதை கவனிக்கிற முனிசிபலாக சரியாக கவனிக்கலைன்ற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இல்லை, நீங்கள் சொல்கிற உண்மையான விடயம்தான். இந்த நகர சபையில் இருக்கின்ற பிரச்சனை தான். ஏண்டா டெண்டர் எடுக்கிறீங்க தானே நீங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் டெண்டர் எடுக்கிறீங்க. நீங்கள் டெண்டர் எடுத்ததுக்கு யாருக்கு ஜொப்பாக கொடுக்குறீங்க? குடுக்காரன், கசிப்புக்காரன், கஞ்சக்காரனுக்கு டெண்டர், ஐஸ்காரனுக்கு டெண்டர் அந்த டெண்டர் அவர் எடுத்துட்டு ஜொப் கொடுக்குற அந்த மாதிரி ஆட்கள் தான் ஜொப் கொடுக்குறாரு. அப்போ நகர சபாயம் ஒரு பாட்டொண்டு இருக்கின்றது. யாருக்கு ஜொப் கொடுக்குறாங்க, யார் மக்களுக்கு எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் நகர சபாயும் பார்க்க வேணும். அதோட நகர சபாய்க்கு விட டெண்டர் போட்டு எடுக்கிறாரு அந்த ரோட்டை, அவருக்கு உரிமை உண்டிக்குது. யாரை நாங்கள் போடணும், மக்களோட தொடர்பு உண்டாகிறதுக்கு எப்படி பேச்சுவார்த்தை, இது மாதிரி ஆட்களை போடணும். இதுதான் உண்மையான சிஸ்டம். அப்போ நகரசபையில ஒரு பாட்டொண்டு இருக்கின்றது, அதை பார்க்கறது யார் மக்கள். நான் எனக்கும் நடந்திருக்கின்றது, நானும் பர்சனலாக பேசியிருக்கின்றேன். அப்போ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீக்க போகல நகரசபைன்ற ஒரு பாட்டொண்டு இருக்கணும். இப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் அவசரமாக அதுக்கு முடிவு எடுக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த டெண்டர் எடுத்தவங்களும் டெர்மினேட் பண்ணிவிட்டணும். அது ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஆனா இதுக்கு முன்னுக்கு இருந்த நிறைய பேர் ஏன் இதை கொண்டு வரல, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லையா, இல்ல இது செய்யணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இல்ல 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 இது வந்து இதை விட நாங்கள் இருந்த 5 வருடத்துக்குள்ளுக்கு இப்படி பிரச்சனை நடந்தது. இப்போ நடந்தப்போ நாங்களும் சபாவில் பேசியிருக்கின்றோம். அவங்களுக்கு தெரியுமா, அந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஏரியா, இதோட இந்த மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏரியாக்கெல்லாம் எங்களை மேயர் வந்து ஃப்ரீ ஆக்கினா. மேயர் அதே என்ன சொன்ன, இது முனிசிபல் இருக்குல்ல கொழும்பு இதில் விக்டோரியா பக்கத்தில், அதில் கூட ஒரு வாட்டி நான் எனக்கு நான் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு அதில் விட்டு முன்னுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வந்து கேட்கும்போது எவ்வளோன்னு கேட்டோம். ஒரு வயசான ஒருத்தர் தான் இருந்தார். அவர் சொன்னார் 100 ரூபா கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் ஏன் 100 ரூபா அப்படின்னு. 100 ரூபா பெரிய விஷயம் இல்லை, பட் ஏன்னு கேட்டது, நீ இவ்வளோ பெரிய கடையில் போய் சாப்பிட்ற உனக்கு 100 ரூபா. நான் சொன்னா அது இல்லை, அது நான் சாப்பிட்றது வேறு, இதுக்கு என்ன காரணம், ஏன் 100 ரூபா தரணும். அப்போ பேச ஆரம்பிச்சாரு. சரி தானே, நீ வயசானவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இப்படி எல்லாம் பேசுறீங்களே, முன்னுக்கு தானே இருக்கிறீங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களே, யாரு கேட்பா அப்படின்னு. நான் சரி ஓகேன்னு வந்துட்டு இதே கேள்விதான் உங்கள்கிட்ட. இது உண்மையில நீங்க செல்றது உண்மையான விடயம் இப்பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதுக்கு ஒரு சிஸ்டமோட கொண்டாடும். அதை ஏன் இவ்வளவு காலம் கொண்டு உங்களோட காலத்திலையும் நீங்கள் இருக்கும்போது இப்படி வந்து ஏன் அப்போ இல்லை இந்த இஷ்யூஸ் வரப்போக நாங்கள் பேசியிருக்கின்றோம். டிராஃபிக் கமிட்டியில் நாங்கள் பேசியிருக்கிறோம், டிராஃபிக் போலீஸை வர வச்சு பேசியிருக்கின்றோம், டிராஃபிக் கமிட்டி சேர்மன் இருக்கின்றார்கள், சேர்மனுக்கு நாங்கள் செல்லியிருக்கின்றோம். இப்படி பேச்சு அது டிராஃபிக் டிரெக்டர்ஸ் மக்கள் இருக்கின்றார் நகரசபாவில், அவங்க அந்த கமிட்டிக்கு வருவாங்க. அந்த கமிட்டியில் நாங்கள் பேசிக்கிறோம். இப்படி மக்களுடைய கம்ப்ளைண்ட் வருது, வேலை செய்கிறாக்களுக்கு பேச தெரியா, இதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். நானும் எத்தனையோ டிப் நான் கால் பண்ணி சொல்லியிருக்கின்றேன், இந்த இடத்துல இந்த மாதிரி பேசுகிறாங்க ஆட்களுக்கு கொஞ்சம் பாருங்க அப்படின்ட்டு. அப்போ நான் பர்சனலாக நான் அப்படி நடந்த பர்சனலாக கால் பண்ணி டிரெக்டருக்கு சொல்லியிருக்கின்றேன். எனக்கு தெரியும், எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கின்றது. அப்போ அதிகாரத்தில் இருக்கிற உங்களுக்கு நானும் எந்த நேரமும் நான் பேர் செல்றதை நான் மந்திரிந்தேன். நானும் பார்க் பண்ணுற பைக்கை பார்க் பண்ணால் 20 ரூபா 50 ரூபா கொடுப்பேன். அப்படி கூட கேட்க போக தான் நானும் கேட்குறேன், ஏன் இது அப்படின்னு சொல்லி டிரெக்டர் நான் உடனே அங்கேருந்து கால் பண்ணுவாங்க. முன்னுக்கு நான் கால் பண்ணியிருக்கின்றேன், பல தடவை நான் செய்திருக்கின்றேன். செல் நேரத்துக்கு நான் போகிற டைமில் அந்த வார்டன் வந்து மக்களோட வாக்குவாதம் போகும். அப்போயும் நான் டக்குன்னு தேவையில்லாத வார்த்தை பேச போக நான் கால் பண்ணி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது, யார் டக்குன்னு பாருங்க. ஏன்னா அது வந்து ராங் இன்ஃபர்மேஷன் போகும். நகரசபை தான் இதை பார்க்குறாங்க, இல்லை
இதுக்கு பற்றி கணக்கெடுக்கிறாங்கன்னு போகும் ஒரு 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 ரீசன் எங்களுக்கே வந்து அது தெரிஞ்சு உண்மையிலே அது கஷ்டம் உண்மையில் நான் உண்மையில தான் சொல்றேன் இது ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும் இல்லாட்டி ஒரு கார்ட் சிஸ்டம் ரீலோட் சிஸ்டம் ஒன்று சரி கொண்டு வரணும் கொண்டு வந்து அந்தந்த இடத்துல மெஷினை ஃபிட் பண்ணணும் மக்களுக்கு தேவையா கார்டு அந்த அந்த பார்க்கிங் இது கார்டை போட்டாச்சு வந்தாச்சு அது நான் என்ன பண்ண அப்போ மக்கள் 2-3 ஹவருக்கு போகிற வந்தாலுமோ ஒரு ஹவருக்கு 50 ரூபான்னா அந்த கார்டை மறுவா போயிட்டு அந்த மெஷினுக்கு இது பண்ண 150 ரூபா வெட்டி கொள்ளும் ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வரணும் இதை வந்து தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு வந்து நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு அரசு நிறுவனங்களுக்குள்ள இதை கொண்டு வரதுக்கோ இல்லை அரசு பொது இடங்கள்ல இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம் நம்ம அவ்வளவு பின்னடைவில் இருக்கோமா இது நான் சொல்ல வரேன் என்ன எல்லாம் இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கின்றது அதுக்கு ஒரு முடிவுண்டு காணணும் அதுதான் நான் சொல்கிறேன் இந்த 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 பார்க்கின் பிரச்சனைக்கு அவசரமான ஒரு முடிவு எடுக்கணும் கொழும்பு நகரசபை இதுக்கு டிரெக்டர்ஸ் மகளிக்கிறான் கமசாரிஸ் முன்னுக்கு வரணும் இதெல்லாம் சேர்ந்து இப்போ எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம் இதை பற்றி பேசவே மேலே இப்போ இனி அடுத்த வருடம் தான் எலெக்ஷன் வரும் அப்போ அந்த எலெக்ஷனுக்கு போகிறோம் தான் மறுவா நகரசபையில் கூடும் ஒவ்வொரு கமிட்டிஸ் அந்த கமிட்டியில் இதை பற்றி பேசலாம் இல்லை இப்போ மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அது அரசியல் காலங்களில் மட்டும்தான் பேசணும் அப்படின்றது வந்து காலத்துக்கு ஏற்ற அரசியல் இல்லை இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் மந்திரி இல்லாத டைமில் இதை பற்றி பேசியிருக்கின்றேன் இப்போ இனி எங்களுக்கு ஒரு பவர் உண்டு இல்லை இதை செய்யுங்கன்னு எங்களுக்கு செல்லத்தானே இல்லை இப்போ நாங்கள் மந்திரியாக இருந்தால் இந்த கமிட்டிக்கு வரப்போகல சபா வரப்போகல எங்கள் எல்லா மந்திரியும் பேசலாம் இந்த பிரச்சனையை பாருங்க இல்லை ஒரு அழுத்தம் ஒன்று கொடுக்கலாம் இப்போ எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க இயலாது இல்லை இதுதான் இந்த மாதிரியான ஒவ்வொரு சின்ன சின்ன தவறுகளும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளும் வந்து கடைசியில் மக்கள் மீது ஏற்படுத்த ஒரு பெரிய ஒரு அழுத்தம் தான் இந்த ஒரு மாற்றம் வந்து நாங்கள் அதுதான் சில ஒரு சேஞ்ச் ஒன்று வரணும் இந்த பிரச்சனைகளை சோர்ட் அவுட் பண்ணுறது ஒரு சேஞ்ச் ஒன்று வரணும் இல்லாட்டி கஷ்டம் ஏன்னா அந்த டெண்டர் எடுக்கிற ஆட்களும் இதுக்கு வகை செல்லணும் இல்லடா நகரசபை மட்டும் எங்களுக்கு குத்தம் செல்லல இதன்றது மட்டும் இல்ல இதுவும் ஒரு பிரச்சனையா இருக்குன்றதான் இங்க இருக்கிற விஷயம் அது மேலே நீங்க சொல்றீங்க சரியாது அதே மாதிரி இப்ப இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் தான் குறிப்பா வந்து சொன்னாலும் ஜனாதிபதி தேர்தலையா இருக்கலாம் அதே மாதிரி அதுக்கு பின்னால வந்த பொது தேர்தலையா இருக்கலாம் அடுத்து வரப்போற தேர்தலையும் இந்த ஒரு மாற்றம் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புன்றது சிலர் மத்தியில இருக்கு மக்கள் மத்தியில் உங்களுடைய ஒரு அரசியல் அதிகாவும் அதே நேரத்தில் ஒரு அரசியல் ஈடுபடுற ஒருத்தராகவும் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இல்லை நான் நினைக்க மாட்டேன் இது மக்கள் வந்து அந்த சிங்களத்தில் சொல்லுவாங்க ரெல்லைக்கு ஓட் பண்ணாங்க கோட்டாபேக்கும் ரெல்லைக்கு தான் ஓட் பண்ணாங்க இதுவும் ஒரு ரெல்லைக்கு தான் ஓட் பண்ணாங்க இன்றைக்கு மக்கள் மத்தியில் விளங்குது செல்றாங்களே மக்கள் நாங்கள் அநியாயம் இந்த இவருக்கு ஓட் பண்ணோம் இவர் இதை பற்றி பார்க்குறா இல்லை எங்களுக்கு வெக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் எந்த மக்கள் சொல்றாங்க சிங்கள மக்கள் இந்த வீடியோ இருந்து நான் காட்டுறேன் நான் ஒரு சிலர் சொல்லலாம் ஆனா இல்ல பெரும்பான்மை இல்ல பாருங்க உதாரணத்துக்கு இந்த நாட்டுல நடக்கின்ற பிரச்சனையை பாருங்க இது வெள்ளம் வந்துச்சு வெள்ள நிவாரணம் கொடுத்தாருங்களா இல்ல அதுதான் சொல்லி இதுக்கு முன்னுக்கு இருந்த ஒரு சிஸ்டத்தை உடைச்சு நாங்க புதுசா செய்யும் போது சில தாமதம் ஏற்படும் சில வரமுறைகள் இருக்குது குறிப்பிட்ட ஒரு அளவுக்குள்ள செய்யும் போது அதை வந்து இல்லாம எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை ஏன்னா புதுசா வந்து இல்ல இப்படித்தான் இவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒன்று செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்லையே அதுதான் மக்களே அதை விரும்பி இருக்காங்க இல்ல மக்கள் விரும்பி வாக்களித்தாங்க அந்த மக்களே தான் செல்றார்கள் இல்லை இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்தது அரிசி தட்டுப்பாடு அதே மாதிரி தேங்காய் தட்டுப்பாடு இந்த விஷயம் நீங்கள் சொல்லும்போது நானும் வந்து நான் மக்களோடு இருக்கிறதால நான் இந்த மாதிரியான விஷயம் குறிப்பாக வந்து மாளிகாவத்த பிரதேசத்தில் இருக்க சத்தோஷியில் நான் போயிட்டு சமாளிப்போம் அந்த மக்கள் தான் சொல்கிறாங்க அவங்க இப்போ தான் அரசு வந்திருக்காங்க இவங்க விடுறாங்க இல்லை அது சின்ன ஒரு விஷயத்தை பெருசாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள் சரி எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்தும் மக்கள் மத்தியில் இருக்கு இனி மக்கள் வந்து இப்படித்தானே எல்லாம் இப்போ கோட்டாபே செல்ல போக்கள் என்ன செஞ்சாங்க இப்போ தானே வந்தான் செய்ய தெரியும் அப்படி இப்படின்னு என்ன நடந்துச்சு நாட்டை விட்டு ஓட வந்துச்சு இப்போ அனுரகுமார திசானாக்கு எவ்வளோ பொய்ய சொன்னார் எங்கட மக்கள் வந்து பாவம் எங்கட மக்கள் ஏமாறுற மக்கள் பாவம் இதுக்கு முன்னுக்கு நிறைய பேர் இல்லை சரி பாவம் எங்கட மக்கள் சரி பாவம் உண்மைக்கு பாவம் மக்கள் வந்து ஓட் பண்ணுற ஒரு தேர்தல் ஒன்று வந்தால் மக்கள் தீர்மானம் செய்யணும் யாருக்கு வாக்களிக்கணும் இல்லை வாக்களிக்கிறது பிரச்சனை இல்லை ஏன்னா இப்படித்தானே மக்கள் யோசிக்கணும் இவர் வந்தா இதை செய்வாரா இவர் வந்தா இதை செய்வாரான்னு யோசிக்கணும் மக்கள் இன்றைக்கு பாருங்க நடந்த சிச்சுவேஷனை இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கல
வெள்ள நிவாரணம் கொடுக்க போல சொல்லி நாங்கள் அதுக்கு வரலன்னு சொல்றாங்க. இல்ல இப்ப அப்ப என்னன்னா மக்கள் வந்து ஒரு 3 இல்ல மாசத்துக்குள்ள இப்படித்தானே பெரிய ஒரு அழுத்தங்களை ஏற்படுத்தும். நாடு வந்து பொருளாதாரத்துல உச்சத்துல இருக்கு. நம்ம வந்து வீழ்ச்சியில இருந்துட்டு இருக்கோம். அதை மீட்டெடுக்கும் போது எங்களுக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு காலதாமதம் ஏற்படும். எடுத்த உடனே எல்லாத்தையும் முடியாது. இதே வந்து இதுக்கு முன்னுக்கு இருந்தவர்கள் எல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு கட்டத்துல தானே மக்கள் வந்து இல்ல வேணாம் இதை விட்டு நம்ம ஒதுங்கி இல்ல அப்ப அடுத்த இல்ல கட்டத்துக்கு எதுவும் போகணும். இது எதுவுமே மக்கள் எதுவும் பண்ணலா. ரணில் விக்ரமசிங்க வந்து 2 வருடத்துல எல்லாம் செய்து கொடுத்தாரு. போலில் இருந்தா மக்கள் அனுரகுமார போல் இல்லாமக்கினாரா? சஜித் பிரேமதாஸ் வந்து போல் இல்லாமக்கினாரா? இல்லையே. அதுதான் சொல்றேன். அரசியல் அரசியல் வரி ரீதி கூடிச்சது இல்ல சமமா வரி வந்தது. இல்ல 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 வரி கூட இல்ல. வரி நான் சொல்ல அதுதான் ஒரு நாட்டுல ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. நாடு டெவலப் பண்ண போக்கல ஒரு சிஸ்டமா அது கூடும். இப்ப நாங்க வரி வந்து இப்ப வரி நீங்களும் கட்டுறீங்க, நாங்களும் எல்லாம் பொதுவா எல்லா மக்கள் எல்லாம் விஷயத்திலயும் கெட்டுறாங்க. எல்லா விஷயத்திலயும் வரி இருக்குது. இப்ப அந்த வருமானத்தை வரி விட வரி அந்த அதிகமா வரி வந்தது எடுத்து எனக்கு பிரச்சனை. இல்லாத ஆட்கள் இல்லையே, ஈக்கிற ஆட்கள் தான் வரி எடுத்தாங்க. அந்த வரிக்காக நிறைய குழப்பங்கள்லாம் நடந்தது. ஓ அது இது சம்பந்தமான இல்ல அதுதான் இது விஷயங்கள் இப்படித்தானே. வரி இங்க ஸ்ரீலங்கால மட்டும் இல்லையே. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியால எங்கேயோ ஒரு ஒரு ஒரு- ஒரு வீட்டொண்டுல குப்பை எடுக்கல, டெக்ஸ் கட்டிலிருந்து குப்பை எடுக்கல. இங்க மட்டும் இங்க வந்து டெக்ஸ் கட்டிலிருந்து குப்பை எடுக்காம இருக்கிறேன். இதனாலும் குப்பை எடுக்கிறோம், எல்லாம் வேலையும் செய்கிறோம். நான் இது வந்து நியாயப்படுத்தல. மக்கள் பாவம், மக்களுக்கு விளங்குது இல்லை. மக்கள் வந்து ரெல்லைக்கு போறாங்க. மக்கள் யோசிக்கணும். அடே தூர சிந்தனையோடு யோசிக்கணும். யாருக்கு நாங்கள் வாக்களிக்கணும்? நீங்கள் சொல்லி அனுரை கொடுங்க, நாங்கள் சொல்லி ரணில் கொடுங்க. ஆனால் இந்த டைமில் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டு தலைவராக இருந்தால் இதை விட மக்கள் பசுந்தா வாழ்வாங்க. இந்த 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 பிரச்சனையை, இந்த கிறிஸ்மஸ் இதெல்லாம், இந்த நியூ இயர் அதெல்லாம் வரப்போக்குள்ள மக்களுடைய பிரச்சனை ஒரு 100க்கு 30-40% பிரச்சனையை முடிச்சுக்கிச்சு. பெட்ரோல் மேலே விலையை குறைக்கிச்சு, பாமா விலையை குறைக்கிச்சு, இதெல்லாம் குறைக்கிச்சு. இல்ல குறைக்க இருந்ததுன்னு இதை ஏன் அவர் வந்து குறிப்பிட்ட காலத்தை இருந்த போது செய்ய முடியல? செய்யலாவே போய் ரணில் இதான் சார், ரணில் விக்ரமசிங்க ஒரு நாளும் பொய் செய்யாத தலைவர். நிச்சயமா நம்ம தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. தொடர்ச்சியா இணைந்திருங்க காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல. இடைவேளைக்கு பிறகு தொடர்ச்சியா பேசுவோம். தொடர்ச்சியாக இணைந்திருக்கிறோம் காஃபி வித் பிரமுகர் சீசன் 2ல. எங்க கூட இணைஞ்சிருக்கிறாரு முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் சஃபான் அவங்க. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து அரசியல் பேசினோம். அதை விட்டு இப்போ வந்து பர்சனலாக சில கேள்விகள் இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து பொதுவாக நீங்கள் ஒரு தொழில் செய்யும் போது முதல்ல உங்களோட லைஃப்பில் நீங்கள் வாங்கின சேலரி அப்படி சம்பளம்னா எவ்வளோ? சம்பளம் செல்லணுமா? சொன்னால் நல்லா இருக்கும், சொல்லணும்னு தான் கேட்குறோம். இல்லை, நான் ஒரு 10,000 மாதிரி வாங்கியிருக்கின்றேன். என்ன வேலை? அது பெட்டால ஒரு 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 கடை ஒன்றில் ஒர்க் பண்ணினேன். அதோட நான் தான் ஸ்டோர் இன்சார்ஜாக இருந்தேன். அந்த அந்த அதில் சேலரி கிடைச்சது 10,000 ரூபா. சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப காண்டாவது இவர்களை பார்த்தா அப்படின்னு யாரையாச்சும் இருக்கா? ஓ, மிச்சம் பேர் இருக்கிறார்கள். அதில் ஒரு நபர் இருக்கின்றார்கள், அவரோட பேரை சொல்ல விருப்பம் இல்லை. பெரிய சாட் இது பண்ண மனிதன் ஒரு ஆள். இது சண்டிதனம் பண்ணதா? இல்லை இல்லை, சரி கடைச்சல் பட்ட ஒரு ஆள் உண்டு. அவரோட பேரை சொல்ல விருப்பம் இல்லை. ஓகே, நான் இந்த விஷயத்துல அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது? யாருக்கும் கிடைக்கிறத நிறுத்துறதுக்கு எனக்கு அந்த விஷயத்தில் நான் எக்ரி இல்லை. ஒரு மனிதனுக்கு ஏதாவது கிடைக்க போகல நாங்கள் அதை போயிட்டு நிப்பாட்டுறேன், அது எங்களுக்கு தேவையில்லாத விடயம். நான் அதை அப்படி செய்யறதில்ல. அநியாயமாக கிடைக்கிற இதை நான் இது பண்ணுவேன். உங்ககிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி என்ன? யாரா இருந்தாலும் கண்டா சஃபான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்குற கேள்வி? அப்படி ஒன்றும் இல்லை. யாருன்னு கேட்பாங்க, ஓகே எப்படி இருக்கிறீங்க அப்படி. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கோபம் வர மாதிரி என்ன கேள்வி கேட்போம்? ஏன்னா என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டாங்க. ஓ அப்படி அது கேட்பாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு விடயம் தெரியாவா இது அது சரி, எல்லாமே கேட்பாங்க. எனக்கு அந்த ஆசையெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறது? எனக்கு அந்த ஆசை
எனக்கு வந்து இந்த பெரிய பெரிய ஆசையெல்லாம் இல்லை. மனிதனாய்ந்த எல்லாத்துக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கின்றது. சரி, ஓகே. நான் இந்த விஷயத்துல ஜெனியூன் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயம் உங்களை பத்தி? ஜெனுவின். ம். எனக்கு ஒன்றும் இல்லை. ரைத்த நான் சொன்னேன், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அதில் நான் இதாகிப்பேன். ஓகே, சரி. உங்களோட கோல் எதை நோக்கி இருக்கு? இது உங்க இலக்கு, அதாவது goal. இல்லை, உண்மையிலே இந்த இலக்கு வந்து இந்த நாட்டுக்கு என்ன சரி செய்யணும், அதோட என்னுடைய பிரதேசத்து மக்களுக்கு என்ன சரி செய்யணும், அதோட பாடசாலைகளுக்கு என்ன சரி செய்யணும். இனி அது நகரசபை இருந்து கொண்டு ஏலா இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பாராளுமன்றம். இல்லை, எங்களோட ஒரு சிந்தனை இருக்கின்றது. ஒருத்தருக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கின்றது. எனக்கு ஆசை எஜுகேஷன் மினிஸ்டராக ஆசை, ஸ்போர்ட் மினிஸ்டராக ஆசை, நான் சொல்கிறேன் மேயராக ஆசை. எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கின்றது இல்லையா? பார்ப்போம், அல்லாஹ் என்ன நாடிக்கிறானோ அது நடக்கும். வாழ்க்கையில ஒரு தடவை சரி இதை பண்ணிடணும் அப்படின்னா என்ன ஆசை? வாழ்க்கையில் என்னுடைய ஃபேமிலி அப்படியே உம்ராவுக்கு கூட்டு போகணும். சரி. உங்களோட பொழுதுபோக்கெல்லாம் எது? நான் வந்து உண்மைக்கும் இந்த கிரிக்கெட் விளாடுவேன், மேட்ச் பார்ப்பேன். மற்ற வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு அவ்வளோதான். அடிக்கடி காண்பேன். சரி, உங்கள் ரோல் மாடல் யார்? ரோல் மாடல் அரசியல்லையா? அரசியலாக இருக்கலாம், இல்லைன்னா சமூக பணியாக இருக்கலாம். அரசியல் ரோல் மாடல் ரணசிங்கம் பிரேமதாஸ், அதோட ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்க வந்து சரி பொறுமையாக இருந்தால் வெற்றி வரும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, சரி. மனிதர்கள் அப்படின்னா உங்கள் பார்வையில் எப்படி? நல்லவர்கள் இருக்கின்றார்கள், கெட்டவரும் இருக்கின்றார்கள். அதோட ஒரு மனுஷன் முன்னுக்கு போக்கல அந்த மனுஷனை அந்த விலத்தட்டுறதுக்கு இருக்கிற ஒரு குரூப் ஒன்றே இருக்கின்றது. இனி அந்த காலால் இருக்கின்ற குரூப்போட அந்த அந்த மக்களோட கவனமாக போகணும். என்ன செய்தாலும் அந்த இருக்கிற காலால் இருக்கின்றார்களே சரி டேஞ்சர். அவங்களோட பேசுறதையும் பழகுறதும் எல்லாமே டேஞ்சர். சரி, நீங்கள் போகணும்னு ஆசைப்படுற ஒரு நாடு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம்? எனக்கு போக ஆசை வந்து லண்டனுக்கு போக ஆசை. ஏன்? இல்லை, அது அந்த நாடை பார்க்கணும். சரி, அதிகமாக தனியே இருந்தால் நீங்கள் செய்கிறது என்ன? தனிமையில் பெருசாக இது பண்றதில்ல. இருக்கிறது இல்லை. ஃபேமிலியோட தான், வீட்டில் வந்தால் வீட்டில் தான் இருக்கின்றது. தனியாக என்ன வீட்டில் தான் இப்போ. சரி, உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறாங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க அப்படி. யாரையும் நம்பவான்னு சொல்லுங்க. யாரையும் நம்ப வேணும். சரி, இன்றைக்கு அரசியல்வாதியாக இல்லைன்னா நீங்கள் யார்? நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தேன். அரசியலுக்கு வந்தாலும் பிஸ்னஸ் வட்டிங்க? இல்லை, அரசியல் எனக்கு ஒரு ஷாப் ஒன்று இருந்தது. அதில் நான் அரசியலில் வந்து அது நான் கொஞ்சம் பெக்காவினேன். கொஞ்சம் அதே இது கொஞ்சம் தொடர்பு உண்டாக்கி கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் ஒரு 2 வருடம் போதும். அதுக்கு மறுவா பிஸ்னஸுக்கு வந்தேன். இப்பயும் சின்ன சின்ன பிஸ்னஸ்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கின்றோம். அரசியல் இல்லாட்டி பிஸ்னஸ் தான். முதல் தடவையாக நீங்கள் மாநகர சபைக்கு போகும்போது இல்லை மெம்பராக தெரிவு செய்யும்போது அந்த அனுபவம் இருந்துச்சு? உண்மையிலே ஒரு சந்தோஷமான அனுபவம் தான் அது. ஏன்னா என்னுடைய லட்சியம் அது. என் லட்சியம் ஒரு அரசியல்வாதி ஆகணுண்டு. அரசியல்வாதி ஆகி மக்களுக்கு என்ன சரி செய்யணும், என்ன பிரதேசத்தை செய்யணுண்டு தான். அது அல்லாடைய ஏற்பாடால் அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அந்த வாய்ப்பு கிடைச்சி மக்கள் என்னைய கிராண்ட் பாஸ் மக்கள் எல்லாம் வாக்களித்தார்கள். வாக்களித்து என்னை நகரசபைக்கு என்னை அனுப்பி வைத்தார்கள். அந்த மக்களுக்கு பயமில்லாமல் அவங்களோட குரலை இதை தூக்கி கொண்டு செல்லும் எங்களோட பிரதேச மந்திரி வேலை செஞ்சிருக்கின்றார்கள் என்று பயமில்லாமல் யாருக்கும் செல்லும். ஓகே, நீங்கள் நினைச்சிங்களா இந்த வாக்கெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம்? இல்லை, அப்படி நான் நினைக்கல. எல்லாம் அல்லாவுடைய ஏற்பாடு.
நாங்கள் இனி அல்லாஹ் கிட்ட கேட்டோம், அல்லாஹ் இந்த வாழ்க்கையை நீ எங்களுக்கு அமைச்சு தாண்டு. இனி நாங்கள் அல்லாஹ் கிட்ட கேட்டோம், நல்ல நல்ல விஷயம் தான் நான் கேட்டேன், மக்களுக்கு உதவி செய்ய. அப்போ அல்லாஹ் வந்து அந்த வழியை தந்தான். எங்களுக்கு மாஷா அல்லாண்டு லாஸ்ட் இந்த முறை அதுக்கான மீண்டும் தெரிவு செய்யப்படுவேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? இன்ஷா அல்லாஹ். இப்படிதான் எல்லாம் இதை வந்து அப்படியே எல்லாம் இல்லை இப்படித்தானே. இப்போ எல்லாம் விடயமும் அல்லாஹ்வுடைய நாட்டம். இறைநாட்டம் என்று இருக்கு, அடுத்து நம்மளோட முயற்சி என்று ஒன்று. நாங்கள் செய்வோம். அல்லாஹ்வுடைய நாட்டம், எது வருதோ தோல்வியோ வெற்றியோ அல்லாஹ் தாரே. மக்களோட மனநிலை இன்றைக்கு மாறி இருக்கு. இப்போ இப்படிதான் இப்போ மக்கள், நான் தான் சொன்ன, மக்களுக்கு நாங்கள் என்ன செய்தாலும் அந்த டைம் தான். இல்லை அரசியல்வாதியாக இருக்கிறீங்க, இல்லை அரசியல் இவ்வளோ காலம் அரசியல்வாதிகளோட பழகுறீங்க, அரசியல் மூப்பத்தி தெரிஞ்சு இல்லை. அதுதான் அது தெரிஞ்சு சொல்லி தான் சொல்கிறேன். நான் தெரிஞ்சு சொல்லி தான். அப்போ மக்களுக்கு கடைசி டைம்ல மட்டும் சேவை செஞ்ச போது இல்லை இல்லை. நான் இப்போ என்னையை பொறுத்த வரையில் நான் என்னையால் ஏழுமானெல்லாம் செய்திருக்கின்றேன் மக்களுக்கு. பொது வேலை, அவங்களுக்கு சொந்தமான ஒரு வேலை நான் செய்தில்லை, பொது வேலையெல்லாம் செய்திருக்கின்றேன். என்னால் ஏழுமான பொது வேலையை செய்திருக்கேன். ஆனாலும் மக்கள் டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு அந்த டைமில் யாருக்கு வாக்களிக்கணும். அதுதான் நான் சரி மக்கள் நம்பலாண்டு. அதுதான் நான் சரி மக்கள் நம்பலாண்டு. நன்றி நன்றி. கேள்விக்கு நிறைய பதில் சொல்லியிருந்தீங்க. அதை விட்டு இப்போ பர்சனல் லைஃப்ல உங்களோட ஃபேமிலியெல்லாம் உங்களுக்கு இந்த அரசியல் விஷயங்களுக்கெல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? உண்மையிலே என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் 3 பேர் இருக்கின்றார்கள். அதோட எங்கள் மாமா, எங்களை மாமி, அதோட எங்களை உம்மா, என் பிரதர் மாக்கள், என்னுடைய நண்பர்கள், அதோடு எங்களுடைய இருக்கின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற பிஸ்னஸ், இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு தான் என்னுடைய மனைவி. அவங்களுடைய பங்களிப்பு இந்த அரசியலுக்கு 100க்கு 100 ஒரு சப்போர்ட் ஒன்று கிடைக்கிது. அதே மாதிரி உங்கள் மேலே வர விமர்சனங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும்? பல்வேறு விமர்சனங்கள் வரும். இவர் சிரிக்கிறார்கள் என்று வரும், பேசுகிறார்கள் என்று வரும். சரியா, அது நான் அது தனிப்பட்ட அது நார்மலாக எல்லாம் மத்திய வந்து இவர் ஒன்று செய்கிறார் இல்லை அப்படி இப்படி எல்லாம் வரும். அதுதான் தேவையான. அது இப்படி எங்களுக்கு தெரிந்தானே, மக்கள் அப்படித்தான். என்ன செய்தாலுமோ எல்லாம் கொடுத்திருக்கின்றோம். மிஷினை கொடுத்திருக்கின்றோம், புத்தகத்தை கொடுத்திருக்கின்றோம், இந்த சப்பாத்து வவுச்சர்களை கொடுத்திருக்கின்றோம். கோவிட் காலத்தில் எவ்வளோ வேலை செய்திருக்கின்றோம். சாமானம் கிடைக்க டிலே ஆகும். பிராதேசிய லேக்காமுக்கு கடிதாசு எழுதி அவசரமாக இந்த மக்களுக்கு கொடுங்க சாமனம், அப்படியெல்லாம் நாங்கள் செய்திருக்கின்றோம். ஒரு 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 சாமனம் பேக் ஒன்று கிடைத்த செல்லும் 2 பேர் பிரித்து எடுங்க, அதுலேயும் பிரச்சனை வரும். இவர் 1 தந்து 2 பிரித்து எடுக்க சொல்கிறார். அந்த டைமில் மக்கள் விளங்கி கொள்ளணும், அடே ஒன்றுமே இல்லாத டைம். இது சரி குழந்தை மனசை 2 பேரை பிரித்து எடுக்க சொல்கிறானே, அதை சரி மக்கள் விளங்கி கொள்கிறாங்க இல்லையே. இதை நான் சொல்கிறேன், மக்களுக்கு நீங்கள் எவ்வளோ செய்தாலும் அந்த டைமுக்கு தான். நான் இந்த ஓப்பனாக பேசுகிறேன். என்ன இது அது அல்லாவுடைய நாட்டம். அடுத்து நான் வித்தி வருவேனா இல்லையான்னு அல்லாஹ் என்னைய வச்சு. நீங்கள் மக்களை வந்து சொல்கிறதுன்னா மக்கள் மாறிட்டாங்க, இல்லை மக்கள் வந்து இறுதி நேரத்தில் தான், கடைசி டைமில் தான் அவங்க வந்து அவங்களுடைய இதுகளை மாற்றி செய்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அந்த கடைசி டைம் வரைக்கும் காத்திருக்கிற ஒரு தேவை ஒன்று இருக்குது தர மக்களுக்கு. ஏன்னா இவர் இவ்வளோ நாள் ஒருத்தரை வந்து உடனே வந்து தட்டி கழிக்க மாட்டார். சரி, இவ்வளோ நாள் பண்ணியிருக்கான், இல்லை இவ்வளோ சேவை செஞ்சுருக்கான், இல்லை என்னோட உரிமைக்காக போராடி இருக்கிறான், இல்லை என்ன ஒரு களத்தில் நின்று பயணிச்சிருக்காரு. ஒரு இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து பிரதேச சபைக்கு இந்த மாநகர சபைக்குள்ளே இருக்கும்போது அதுக்குள்ளே இருந்து ஒரு மரண வீடாக இருக்கலாம், அந்த ஊருக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இதுகளில் கூட எங்களோட பங்களிப்பு ஒன்று இருந்தது. சரி, இன்னும் உதவிகள் தான் வர தாமதமானாலும் நான் அந்த இடத்துல நின்றேன் அப்படின்றது ஒரு அடையாளமாக நாளைக்கு நம்மளோட புள்ள ஒருத்தர் வந்து நின்றுச்சு, இல்லை நம்மளோட பிரதேசத்தை பிரதிநிதிப்படுத்துகிற ஒருத்தர் இருக்கார் எங்களோட அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே மக்கள் வந்து ஓகே இவர் எங்கட ஒருத்தர் அப்படின்றத கொண்டு போகிறதுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணீங்களா? இப்படிதான். நான் சொன்ன வந்து எல்லா மக்களும் இல்லை, குறிப்பிட்ட ஒரு குரூப் ஒன்று இருக்கும், எங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் எல்லா பிரதேசத்திலும் போய்ட்டு நீங்கள் ஏன் கிராண்ட் பாஸ் இல்லாமல் மற்ற பிரதேசத்தில் போய் கேளுங்க எங்களையை பற்றி. நான் சொல்கிறேன்னா கிராண்ட் பாஸ்லேயும் குறிப்பிட்ட ஒரு ஈக்கிறாங்க. இனி அவங்களுக்கு சில ஆக்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களையே பிடிக்காது. அப்படி பிடிச்சா
நீ எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்ச இருக்கே. மாதிரி இருக்கேமே இல்லை, அது 4-5 பேர் இருக்கே போகணும். அப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் உஜாரா வரும். அடே நாங்கள் முன்னுக்கு போவோம், இன்னும் முன்னுக்கு போவோம், செய்யறதை பார்த்துட்டே இருக்காங்க. முன்னுக்கு போவோம், நான் முன்னுக்கு தாக்கும் வேலை செய்வோம், அப்படி இருக்குது. இப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த மக்களோட இருக்கிறோம், அது இஷ்யூ இல்லை. எங்களால் மையத்தோடு அந்த கல்யாண வீடுகள்லாம் நாங்கள் போகிறோம். சரி, இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயம் பேசுறீங்க. தனிப்பட்ட ரீதியில் வந்து நிறைய கேள்விகள் இருந்தாலும் பொதுவாக அரசியலையும் சமூக சேவையை மையப்படுத்தி நம்ம பேசியிருந்தோம். இறுதியாக உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருக்கா? நீங்கள் ஏதாச்சும் சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இது. ஓப்பனாக காஃபி வித் பிரமுகர் என்று சொல்லி உண்மையிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். உண்மையிலே என்னை அழைத்ததுக்கு நன்றி. இந்த வேளையிலே நாங்கள் மக்களுக்கு செல்லுகின்றோம். வருகின்ற நகரசபை தேர்தலில் உங்களுடைய பிரதேசத்துக்கு யார் சேவை செய்திருக்கின்றார்கள், உங்களுடைய பிரதேசத்தில் ஒத்தரை தேர்வு செய்ய. அது நான் பொதுவாக சொல்கிறேன், நான் என்னென்று செல்லல. உங்களுடைய பிரதேசத்துக்கு யார் உதவி செய்திருக்கின்றார்களோ, உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றார்களோ அதோடு உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற நபருக்கு வாக்களிங்க. அப்போ தான் உங்களுக்கு வேண்டிய டைமுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணிடும், பேசையிலும் ஏசி சரி வேலைகளை செய்யலும். அதை விட்டு எங்கேயோ வைக்கிற ஒருத்தருக்கு வாக்களித்து ஒரு லெட்டர் ஒன்று எடுக்கல, இன்றைக்கி ஒரு ஸ்கூல் பிள்ளையோ சேர்த்துக்கிறது லெட்டர் ஒன்று எடுக்கல, ஜப் ஒன்றுக்கு லெட்டர் ஒன்று எடுக்கல. அப்படியான இந்த சூழலில் இருக்கின்ற நேரத்தில் நாங்கள் கேட்கின்ற மக்களுக்கு தயவு செய்து இந்த வருகின்ற தேர்தலில் உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற உங்களுக்காக வேண்டி குரல் கொடுத்த, உங்களுக்காக வேண்டி பாடுபட்ட ஒருத்தரை தெரிவு செய்து அவருக்கு வாக்களித்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. அதோட உங்களோட இந்த ரிஸ்வான் அவருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை மிகவும் ஒழுங்கு செய்கிறார்கள், அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரொம்ப நன்றி. உங்களோட இந்த பிஸி ஷெட்யூலில் எங்களோட இணைஞ்சு கொண்டமைக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சல்வான், வினீத், யூம்ஸ் ஆகியோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையோடு சந்திக்கும் விடைபெறும் நான் ரிஸ்வான். நன்றி, வணக்கம்.